ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஹர்ஷா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. இந்து மதத்துலேயே எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க MBA முடிச்சிருக்காங்க. IT கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 60,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. ஸோ இவங்க எந்த ஜாதகம் இதெல்லாம் எதுவுமே நம்பிக்கை இல்லைங்க. நல்ல அன்பானவராக குணமானவராக இருந்தால் போதும். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதுவரையிலும் ஒரு நல்ல வரன் அமையாதனால இவங்களுக்கு இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க மட்டும்தாங்க. ஸோ அக்காங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் ஜாபில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு நல்ல வசதியெல்லாம் இருக்குதுங்க. வீடு நிலம்னு நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு படித்த மணமகனாக வேணும். ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு வேலையிலையாவது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளோடுக்கு ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 50 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான், இல்லை திருமணம் பண்ணிக்கிட்டு அங்கே போனாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா துளசி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BCA முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கேரளாவில் வசிச்சிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கும் திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியிருக்கும் குழந்தைங்க எல்லாமே தான் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. இப்போ மொபைல் ஷாப் வைக்கிற பிளானில் இருக்கிறதுனால இப்போதைக்கு போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் அந்த லைனில் இருந்தாலும் ஓகே, ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க குறிப்பாக தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அவருடைய அக்காவுக்கு ஆல்ரெடி கேரளாவில் தாங்க திருமணம் பண்ணது. பட் அவங்களுடைய கணவர் ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணதுனால இவங்க கேரளா வேணான்ட்டு தமிழ்நாட்டு மணமகனாக கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.